Hello friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Mendel's hybridization experiments. So Mendel வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், he is the father of genetics. இவங்க வந்துட்டு இந்த pea plant, that is garden pea நம்ம சொல்றோம் இல்லையா, Pisum sativum என்ற ஸ்பீஷீஸ வச்சு இவர் வந்து ஒரு series of experiments வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல இருந்து ரிசல்ட்ஸ் டிரைவ் பண்ணி தான் ஜெனெடிக்ஸோட பிரின்சிபல்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. So first our experiments பண்றத பத்தி நம்ம பார்க்கலாம். That is nothing but Mendel's hybridization experiments. இந்த experiments ஆல அவர் வந்து 3 laws கொடுத்தாரு. அந்த 3 laws எதுன்னு பாத்தீங்கன்னா law of dominance, law of segregation and law of independent assortment. So இந்த 3 laws-ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா first இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெனரலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மாங்கா இருக்கிறாரு. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அவரோட கார்டன்ல பாத்தீங்கன்னா he has a lot of Pisum sativum plants. So he observes, so அந்த கார்டன்ல பாத்தீங்கன்னா நிறைய plants வந்துட்டு ஆக்சுவலா டாலா இருந்துச்சு, and certain plants பாத்தீங்கன்னா pea plants வந்து ரொம்பவே ஷார்ட்டா இருந்துச்சு. இவர் வந்து அப்சர்வ் பண்றாரு, எதுக்கு எல்லா பிளான்ட்ஸுமே டாலா இருக்கு and most of them are small. ஸோ இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது இவர் வந்து என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஹியூமன்ஸ்ல வந்து வேரிட் சைஸஸ் இருக்கு இல்லையா ஹைட்ல வந்துட்டு, இவர் வந்து ஏன் பிளான்ட்ஸ்ல இந்த மாதிரி இல்லைன்னு திங்க் பண்றாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பீ பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே கான்ட்ராஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சீட் கோட்டா இருக்கட்டும், சீட் ஷேப்பா இருக்கட்டும், சீட் கலரா இருக்கட்டும், அண்ட் ஃப்ளவரோட பொசிஷன்ஸா இருக்கட்டும், நிறையவே வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இவர் மேஜரா அப்சர்வ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட். இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே டாலா இருக்கு, இந்த பிளான்ட் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு. ஸோ இவர் என்ன நினைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல ஜெனெடிக்ஸ் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, டாலா இருக்கிற ஒரு பேரண்ட் ஒரு ஷார்ட்டா இருக்கிற பேரண்டோட மீட்டிங் நடந்துச்சுன்னா மாடரேட் ஹைட் இருக்கிற சில்ட்ரன்ஸ் வருவாங்க, அதாவது they will give birth to moderate sized childrens சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து என்ன தோணுச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துலயும் மீட்டிங், அதாவது கிராஸ் நடந்துச்சுன்னா, கிராஸ் வந்து நம்ம இப்படி எக்ஸ் மார்க்ல டினோட் பண்ணுவோம். இந்த கிராஸ் நடந்துச்சுன்னா அதாவது இந்த மீடியம் சைஸ்ல ஒரு பிளான்ட் வரணும். பட் when he tried that he did not get the results. இவர் இந்த மாதிரி பண்ணப்ப பாத்தீங்கன்னா he got all tall plants. அவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி ஒரு டால் பிளான்ட் ஒரு ஷார்ட் பிளான்ட்டோட மேட் பண்ணப்போ ஒரே ஒரு ஸ்மால் பிளான்ட் கூட இல்லாம கம்ப்ளீட்டா he got everything as tall plants itself. He was very shocked. ஸோ அதனால தான் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, he starts to get into the experiment. இவர் வந்துட்டு அவங்களோட கார்டனில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸ்க்குமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு கேரக்டரை மட்டும் அவர் சூஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட். ஹைட்டுக்கு ஒரு ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். பிளான்ட்ஸ்லேயே இருக்கட்டும், அனிமல்ஸ்லேயே இருக்கட்டும், ஹியூமன்ஸ்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஜீன் வந்து இருக்கும். அது வந்து கோட் பண்ணால் அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து வரும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து க்ரோத் ஹார்மோனாக இருக்கும் ஜென்ரலாக. ஸோ க்ரோத் ஹார்மோன் வந்துட்டு அந்த ஜீனோ ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்னா ரொம்பவே ஈஸியான விஷயம். ஸோ இந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா டால் ஹைட்க்கு கோட் பண்ணுற ஒரு ஜீன் இருக்குது. இந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹைட்க்கு கோட் பண்ணுற ஒரு ஜீன் இருக்குது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா சொமாட்டோட்ரோபின் என்ற ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது வந்து க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அந்த ஜீன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹைட்டில் க்ரோத் ஆகும் ரொம்பவே அதிகமாக. அண்ட் ஒன் மோர் ஜீன் தட் இஸ் சொமாட்டோஸ்டாட்டின். சொமாட்டோ தட் இஸ் சோமா, அதாவது சோமானா பாடின்னு நம்ம சொல்லுவோம். சொமாட்டோஸ்டாட்டின், ஸ்டாட்டின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டாட்டின்ன்ற ஹார்மோன் இருந்துச்சுன்னா சொமாட்டோஸ்டாட்டின், அது வந்து க்ரோத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த பிளான்ட்ல வந்து சொமாட்டோட்ரோபின் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கணும், இந்த பிளான்ட்ல சொமாட்டோஸ்டாட்டின் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஷார்ட் ஹைட் தான் எப்போவுமே கோட் பண்ணும், இது வந்து எப்போவுமே டால் ஹைட் தான் கோட் பண்ணும். ஓகே, டாமினன்ட் கேரக்டர் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரே ஒரு ஜீன் இருந்துச்சுன்னா போதும், அந்த கேரக்டர் வந்து ஒரு ட்ரெயிட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அண்ட் ஷார்ட் ஹைட் ஒரு ரெசசிவ் கேரக்டர் வந்து அது மாஸ்க் பண்ணும், தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆர் சப்ரெஸ் பண்ணும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். எதுக்கு டால் ஹைட்டை தான் நம்ம டாமினண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம்? வை நாட் ஷார்ட் ஹைட் இஸ் கன்சிடர்ட் அஸ் டாமினன்ட்? எதுக்கு நம்ம ஷார்ட் ஹைட்டாக இருக்கிறவங்கள டாமினன்ட்னு சொல்ல மாட்டோம்? திஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து எதை வேணாலும் டாமினன்ட்னு கன்சிடர் பண்ணலாம். தட் இஸ்
ஷார்ட் ஹைட்டாக இருக்கிறவங்க தான் உங்களுக்கு டாமினன்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்மர்ஃப்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஸ்மர்ஃப்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க. அதில் எல்லா ஸ்மர்ஃப்ஸுமே ரொம்பவே குட்டி குட்டியாக தான் இருப்பாங்க. பட் அதில் ஒரே ஒரு ஸ்மர்ஃப் மட்டும் ரொம்பவே டாலாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரிசசிவாக தானே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பிகாஸ் பாப்புலேஷனில் தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும் ஜெனட்டிக்ஸை. ஸோ ஒரு பாப்புலேஷனில் எல்லாருமே டாலாக இருந்துட்டு ஒரு சிலர் மட்டும் ஷார்ட்டாக இருந்தால் டாலாக இருக்கிற ஜீன் டாமினண்ட்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே ஷார்ட்டாக இருக்கிறவங்க அதிகமாக இருந்துட்டு ஒரே ஒரு டால் பர்சன் ஒரு கொஞ்சம் மட்டும் தான் டால் பர்சன் இருந்தால் அதை வந்து நம்ம ரெசசிவ் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த பாப்புலேஷன் வி வில் சே a particular character is dominant or recessive. இவர் வந்து எது டால் ஆன பிளான்ட்டை வந்து டாமினன்ட்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கார்டனில் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வர் டால், only some plants were very short. அதனால தான் இவர் இந்த பாப்புலேஷன், அதாவது ஒரு கார்டனை ஒரு பாப்புலேஷனாக கன்சிடர் பண்ண அந்த பாப்புலேஷனில் டால் பிளான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, ஷார்ட் பிளான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால இதுதான் டாமினண்ட்டான கேரக்டர் அண்ட் இதுதான் ரெசசிவான கேரக்டர். ஸோ யூ கேன் கன்சிடர் எனி திங் ஆஸ் டாமினண்ட் ஆர் ரெசசிவ். மெண்டல் கன்சிடர் பண்ணது நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும். மெண்டல் வந்து டால் ஹைட்டாக கன்சிடர் பண்ணார் டாமினன்ட் கேரக்டராக. ஸோ இவர் வந்து டாமினன்ட் கேரக்டர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இதுக்கு சில நோட்டேஷன்ஸ் ஆர் டினோஷன்ஸ் வந்து தரணும். டாமினன்ட் இவருக்கு வந்து தெரியும் ஹெட்டிரோசைகஸ் அண்ணா என்ன, ஹோமோசைகஸ் அண்ணா என்ன, இது எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு இவருக்கு. அதனால இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டால் பிளான்ட் வந்துட்டு இது கூட மேட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டால் பிளான்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இவர் வந்து இன்ப்ரீடிங் கண்டினியூஸாக ஒரு பிளான்ட்டில் இன்ப்ரீடிங் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து ஹோமோசைகஸ் பிளான்ட்டாக இருக்கும். ஸோ ஹோமோசைகஸ் பிளான்ட் ரெண்டுத்தையுமே சூஸ் பண்ணார். ஸோ அதில் ஜீன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது கேபிட்டல் டி. பிகாஸ் இந்த ஒரு பிளான்ட்டுக்கு மதர்லேருந்து ஒரு ஜீன் வந்திருக்கும் அண்ட் ஃபாதர்லேருந்து ஒரு ஜீன் வந்திருக்கும். அண்ட் அகெயின் ஷார்ட் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி. ஸோ இது வந்து மதர்லேருந்து வந்திருக்கும், இது வந்து ஃபாதர்லேருந்து இந்த ஜீன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் பேசிக் திங்ஸ். இப்போ ஹைப்ரிடைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஹைப்ரிடைசேஷன்னா இப்போ டால் பிளான்ட் அண்ட் டால் பிளான்ட்டே நான் மேட் பண்ணால் எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து கிடைக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபீலியல் ஜென்ரேஷன் வந்து கிடைக்கும். ஷார்ட் பிளான்ஸும் ப்ரீட் பண்ணால் வில் கெட் another டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். பட் நான் வந்து ஷார்ட் பிளான்ஸையும் டால் பிளான்ஸையும் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ தெர் இஸ் வேரியட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒன்று ஷார்ட்டாக இருக்குது, ஒன்று வந்து ரொம்பவே டாலாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவோம். வேறு கேரக்டர்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ மெண்டல் வந்துட்டு ஒரு டால் பிளான்ட்டோ ஒரு ஷார்ட் பிளான்ட்டோ கன்சிடர் பண்ணதால இதை வந்து ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பைசெக்ஷுவல் ஃப்ளவர். பைசெக்ஷுவல் ஃப்ளவர் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டால் பிளான்ட்டாக இருக்கட்டும் ஷார்ட் பிளான்ட்டாக இருக்கட்டும் இதில் மேட்டிங் நடக்கணும்னா செல்ஃப் பாலினேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் நம்ம. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டேமன்ஸும் இருக்கும் பிஸ்டிலும் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுமே மர்ஜ் ஆயிடுச்சுன்னா அதாவது மேட்டிங் வந்து பாலினேஷன் நடந்துச்சுன்னா ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வில் பி வேஸ்டட். இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு பிளான்ட்டை வந்து எனக்கு ஃபீமேல் ஆக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டிலை ரிமூவ் பண்ணிடுவேன், ஸ்டேமனை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இட் வில் பிகம் அ ஃபீமேல் ஃப்ளவர். அண்ட் அதுக்காக பேக்கிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதில் பேக் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு பிகாஸ் கண்டாமினேஷன் வந்து நடக்கக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவோம். ரிமூவல் ஆஃப் ஸ்டேமன் இஸ் கால்ட் இமாஸ்குலேஷன். ஸோ ஸ்டேமனை ரிமூவ் பண்ணதால் அந்த ஃப்ளவர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவராக மாறிடுது. அகெயின் அவர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பிளான்ட்டில் இருக்கோ இல்லையா அந்த போலன் கிரெயின்ஸை அதை வந்து ரப் பண்ணி இது மேலே இந்த மாதிரி தடவி விடுவார். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்து அதுலேருந்து ரிசல்ட்ஸ் வந்து அவர் ஸ்டடி பண்ணி பார்த்தாரு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இமாஸ்குலேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேமன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, பேக்கிங் பண்ணுவாங்க. அப்புறமா வேற ஒரு பிளான்ட்ல இருக்கிற போலன் கிரெயின்ஸை எடுத்து இதில் வந்து போடுவார். தட் இஸ் கிராஸ் பாலினேஷன். So with this he performed the experiments. Okay, cross and gamete formation. Okay, இப்போ gametes எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக cross ஆனால் மேட்டிங், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம மேட்டிங்னு சொல்கிறத விட cross இங்கே ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ cross பண்ணால் we'll get offsprings. ஸோ ஜென்ரலாக cross பண்ணால் நம்மளுக்கு வந்து 4 offsprings வந்து கிடைக்கும். எதுக்கு 4 offspringsன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இந்த பிளான்ட்லையும் மியோசிஸ் நடந்திருக்கும், இந்த பிளான்ட்லையும் மியோசிஸ் நடந்திருக்கும். ஸோ இப்போ மியோசிஸ் நடப்போதுன்னா இந்த செல் இருக்கு இல்லையா, ஒரு செல் வந்து 4 செல்லாக டிவைட் ஆகும்.
ஸோ இதில் ஒரு ஜீன் இருக்கும், இதில் ஒரு ஜீன் இருக்கும், இதில் ஒரு ஜீன் இருக்கும், இதில் ஒரு ஜீன் இருக்கும். ஸோ அகெயின் இன் த சேம் திங். ஸோ டிபெண்டிங் அப்பான் ஹோமோசைகோஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி ஜீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஃபியூஸ் ஆகிட்டு என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஜஸ்ட் யூ ஹாவ் டு நோ திஸ். நம்ம வந்து மோனோ ஹைப்ரிட் க்ராஸஸ் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் படிக்கலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணது இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கிராஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸு மர்ஜ் ஆகிட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேபிட்டல் ஜீன் இருந்துச்சுன்னா போதும். அதாவது இந்த கேபிட்டல்ன்றதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் ஜீன். ஒரே ஒரு டாமினன்ட் ஜீன் இருந்துச்சுன்னா போதும், அந்த பிளான்ட் எல்லாமே இதே மாதிரி டாலாக தான் இருக்கும், இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்காது. ஸோ திஸ் ஒன் யூ ஹாவ் டு நோ. ஸோ கேமீட் ஃபார்மேஷன் வந்து மியாசிஸ் படிச்சிருந்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கேமீட்ஸ் இருக்குதுன்னா இதை வந்து ஒரு செல்லில் நீங்கள் போட்டுக்கணும், இதை இன்னொரு செல்லில் போட்டுக்கணும். ஸோ தட்ஸ் இட். தட் இஸ் கேமீட் ஃபார்மேஷன். கேமீட் ஃபார்மேஷனோட ப்ராசஸ் வந்துட்டு நம்ம மியாசிஸ் சாப்டரில் படிப்போம். ஓகே, இன்ப்ரீடிங் எதுக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு பிளான்ட் வந்து ஹெட்டிரோசைகஸாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ டி அண்ட் டிஆர் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோசைகஸ் பிளான்ட். ஒருவேளை மெண்டல் இது தெரியாமல் இந்த பிளான்ட்டையும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே டால் பிளான்ட்ஸ் கிடச்சிருக்காது, வேறு மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் அவர் வரக்கூடாது. ஸோ வென் ஹி ட்ரைட் ஹி காட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ப்ரீடிங் பண்ணுறாங்க. ஸோ இன்ப்ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேர் மேட் பண்ணதால இந்த சில்ட்ரன்ஸ் வந்துச்சு இல்லையா, அகெயின் இந்த சில்ட்ரன்ஸ்லேயே அகெயின் மேட்டிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மேட்டிங் ஃபேமிலி உள்ளே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஹோமோசைகஸ் பிளான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ண பிறகு பிளான்ஸ் வில் பி ஹோமோசைகஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால இன்ப்ரீடிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டெஸ்ட் கிராஸ் அண்ட் பேக் கிராஸ். வாட் இஸ் டெஸ்ட் கிராஸ்? டெஸ்ட் கிராஸ் வந்துட்டு அகெயின் இப்போ we will make this, அதாவது ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து இவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு, இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிகிட்டே போகிறோம். இது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகுது, அதாவது நம்ம பண்ணால் தான் அது வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஃபீலியல் ஜென்ரேஷன் 1, ஃபீலியல் ஜென்ரேஷன் 2 அந்த மாதிரி. ஸோ ஒரு 3rd ஜென்ரேஷனில் ஒரு சில்ட்ரன் வந்து இருக்குது. அது வந்து ஹோமோசைகஸாக ஹெட்டிரோசைகஸான்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இவங்க 2 பேர் மீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு சில்ட்ரன் வரும் இல்லையா, இந்த ஜீன் அண்ட் இந்த ஜீன், அதாவது இந்த கேமீட் அண்ட் இந்த கேமீட் ரீப்ரொடியூஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இன் ஃபியூச்சர் ஒரு 4th ஜென்ரேஷன் ஒரு 5th ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க, ஒரு பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து டாலாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது டாலாக இருக்கிறது கேபிட்டல் டி டாலா இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டி டாலான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு டாலாக இருக்குது, ஸோ வி வில் சே இட் இஸ் டால் பிளான்ட். பட் அதோட ஜீனோடைப் கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அங்கே தான் நம்மளோட டெஸ்ட் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ எந்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், அந்த ஜென்ரேஷனோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இருக்கும் இல்லையா, அதை கூட ப்ரீட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதோட ரிசல்ட்ஸை வச்சு நம்மளால சொல்ல முடியும் அந்த பிளான்ட் வந்து கேபிட்டல் டியாக இருந்துச்சா இல்லை கேபிட்டல் டி ஸ்மால் டி பிளான்ட்டாக இருந்துச்சா நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். தட் இஸ் டெஸ்ட் கிராஸ். ஸோ ஒரு பிளான்ட்டோட ஜீனோடைப் எப்படி இருக்குது, ஹோமோசைகஸாக இருக்கா இல்லை ஹெட்டிரோசைகஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் கிராஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நேம்லேயே இருக்குது டெஸ்ட். வி ஆர் டெஸ்டிங் த டைப் ஆஃப் ஹோமோசைகஸ் ஆர் ஹெட்டிரோசைகசிட்டி இன் அ பிளான்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேக் கிராஸ். பேக் கிராஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். இப்போ ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கை பேரண்ட்ஸோடவே அகெயின் மீட் பண்ணுறது தான் பேக் கிராஸ். ஸோ இந்த சில்ட்ரன்ஸை இவங்க பேரண்ட்ஸோடய மேட் பண்ணால் தட் வில் பிகம் அ பேக் கிராஸ். நெக்ஸ்ட் இஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ். மோனோஹைப்ரிட் கிராஸை நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வித் தட் வில் லேர்ன் வாட் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நிக்கில்ஸ் பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.